أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் இந்த பூமி அடுப்பில் இருக்கும் ஒரு ரொட்டியை போன்று சமதளமாக மாறிவிடும். பயணத்திலுள்ள உங்களில் ஒருவர் தமது ரொட்டியை அடுப்பிலிருந்து எடுத்து கையில் வைத்து புரட்டுவதைப் போன்று சரும வல்லமை படைத்த இறைவன் பூமியை தனது கரத்தால் புரட்டி போடுவான். அதையே சொர்க்கவாசிகளுக்கு விருந்தாக்குவான் என்று கூறினார்கள். அப்போது யூதர்களில் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அபுல் காசிமே, அளவற்ற அருளாளன் உங்களுக்கு சுவிச்சம் அளிக்கட்டும். மறுமை நாளில் சொர்க்கவாசிகளின் விருந்துணவு என்னவென்று உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்றார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதைப் போன்றே மறுமை நாளில் இந்த பூமி ஒரே ஒரு ரொட்டியை போன்று இருக்கும் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கூர்ந்து பார்த்துவிட்டு தம் கடவாய் பற்கள் தெரிய சிரித்தார்கள். பிறகு உங்களுக்கு சொர்க்கவாசிகளின் குழம்பு எது என தெரிவிக்கட்டுமா என்று அந்த யூதர் கேட்டுவிட்டு, அவர்களின் குழம்பு பாலாம் மற்றும் நூன் என்றார்கள். மக்கள் இது என்ன என்று கேட்டார்கள். அந்த யூதர், அவை காளை மாடும் மீனும் ஆகும். அந்த இரண்டின் ஈரல்களுடன் ஒட்டி கொண்டிருக்கும் தனி துண்டை மட்டுமே சொர்க்கவாசிகளில் 70,000 பேர் புசிப்பார்கள் என்று கூறினார். ஆதாரம் புகாரி 6520.